ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்பம் பண்ணுறது எப்படின்னு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எந்த அளவில் போட்டு ஆப்பம் வந்து பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மாவரைச்சி நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஆனால் அதுக்கு நம்ம எந்த பொருள் சேர்க்குறோம் பார்த்திங்களா, நம்ம அரிசியோ உளுந்தோ ஏதோ சேர்க்குறோம் பார்த்திங்களா, அதோட அளவுகளை மட்டும் நம்ம கரெக்டான அளவில் சேர்த்துட்டோம்னா அந்த ஆப்பம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்க ஒரு ஆளே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ருசியான ஒரு ஆப்பம் வரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ருசியான ஆப்பம் எப்படி பண்ணலாம், சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு இதில் ஒரு படி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதே படியில் அரைப்படி பச்சரிசி, அதே படியில் அரைப்படி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் அவல் வந்து லேஸ் அவலும் எடுத்துக்கலாம், கெட்டி அவலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அப்புறமா 1/4 கப்புக்கும் கம்மியாக உளுந்து எடுத்துக்கோங்க. நம்ம கையில் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உளுந்து இருக்கணும், அந்தளவுக்கு போட்டால் போதும். உளுந்து வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும், அதனால் இதில் ஒரு கையளவுக்கு உளுந்து போதும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முக்கியமாக சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அரைக்கிறதுக்கு வந்து குருணையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் 5 மணி நேரம் கட்டாயம் ஊற வச்சுக்கணும். இப்போ அரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவுறது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அடியோட்ட அந்த ஓடோட சேர்த்து துருவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எடுக்காமல் அந்த மேலே இருக்க அந்த வெள்ளை தேங்காய் மட்டுமே எடுக்கணும். அந்த அடியில் இருக்க ஓடு இல்லாமல், அப்போ தான் பார்க்குறதுக்கு மாவு அரைக்கிறப்போ வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு அரைமுடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டே கிரைண்டரில் போட்டுட்டு அதை அரைகிறப்போ அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு நம்ம வந்து அவல் சேர்த்துருக்கோம். அந்த அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதில் 1 கப் அளவுக்கு நம்ம சாதம்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதம் கூட 1 கப் நம்ம அரைக்கிறப்ப போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை ஆப்பத்துக்கு வந்து நாங்கள் அவல் போட்டே செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவலே சேர்த்துக்கலாம். அது வந்து ரெண்டுக்கும் உங்கள் விருப்பம், எது சேர்க்குறது எது சேர்க்க வேணாம் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். மாவு அரைக்கிறது பக்குவம் பார்த்திங்கன்னா நல்ல வலுவலுப்பாக அரைக்கணும். நம்ம இட்லிக்கெல்லாம் அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக குருணையாக அரைப்போம். ஆனால் நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் அரைக்கிறப்போ நல்ல வலுவலுப்பாக நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு அரைச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை 2 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்து ஆப்பம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைஞ்சிருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ மாவையே நம்ம வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஆப்பம் ஊற்றணும். நல்லா புளிக்க வைக்கிறது ஆப்பத்துக்கு வந்து முக்கியம். அதனால் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் 8 மணி நேரத்துக்கு. மாவு புளிக்க வச்சு 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஆப்பத்துக்கு மாவு அரைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்து நிற்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். நம்ம வந்து மாவு அரைக்கிறப்போ வந்து அதிகமாக தண்ணி ஊற்றி கலக்கலை, கெட்டியாக தான் இருந்தது. நம்ம ஆப்பம் ஊதுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பக்குவமாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றி இப்படி திருப்புறப்போ அது சாதாரணமாக திரும்பி வரணும். அந்த மாதிரி அளவுக்கு தண்ணியாக கலந்து எடுத்துக்கணும். அதுக்காக அளவுக்கு அதிகமான தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. ஒரு அளவுக்கு தண்ணி, அந்த மாவு வந்து தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் கலந்ததுனால கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை. மாவு இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பச்சட்டி வச்சுக்கலாம். ஆப்பச்சட்டி வச்சதுமே உடனே நீங்கள் ஆப்பம் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வராது. அதனால் வெங்காயத்தை வச்சு லைட்டாக அந்த கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த வெங்காயத்தை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். 1 கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி, உங்களுக்கு ஆப்பம் எந்த சைஸில் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் மாவு ஊற்றிட்டு மாவை வந்து நல்லா நம்ம கையில் கைப்பிடியை பிடிச்சிட்டு நல்லா சுற்றி விடணும். நம்ம கரண்டிலெலாம் இதை தடவி விடக்கூடாது இல்லையா. ஆப்பக்கல்லை வந்து நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் தூவிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா அடியில் தடவினை எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயே போதுன்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஆப்பத்தை மூடி வச்சிடலாம்.
பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக வெந்திருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் இந்த ஆப்பம் எப்படி இருந்துச்சுன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஆப்பத்தோட பக்குவமே. அந்த மாதிரி வந்திருந்தால் நல்லா புளிச்சிருக்கு, மாவு நல்ல பக்குவத்தில் வந்திருக்கு, அதே போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்ற அர்த்தம். ரொம்ப அருமையான ஒரு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி ஆப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஆப்பம் செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கு நான் வந்து சுண்டல் போட்டு குருமா பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் வச்சுக்கலாம், இல்லை பட்டாணி குருமா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழம்போ இல்லை தேங்காய் பால் எதுனா செஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சாஃப்டான பஞ்சு போல் ஆப்பம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.